ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி பகுதியில் தனியாக வசித்து வந்த 70 வயது மூதாட்டி அரை சவரன் தங்கத்தோடுக்காக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. மூதாட்டியை கொன்று நகையை திருடிச் சென்ற நபர் சிக்குவாரா? மூதாட்டிகளை கொன்று தங்க நகைகளை திருடுவது என்பது சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. தனியாக வசித்து வரும் மூதாட்டிகளை குறிவைத்து நோட்டமிடும் நபர்கள் ஆள் இல்லாத நேரத்தில் வீடு புகுந்து வயதான காலத்தில் ஏதும் செய்ய இயலாத மூதாட்டியை கொன்றுவிட்டு கொள்ளையை அரங்கேற்றுகின்றனர். இதனால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தனித்து வாழும் மூதாட்டிகளுக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. இதுபோன்ற ஒரு சம்பவம் தான் ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி அருகே அரங்கேறியிருக்கிறது. வெறும் அரை பவுன் தோடுக்காக மூதாட்டியை கொலை செய்திருக்கும் சம்பவம் அப்பகுதியினரை பீதியில் ஆழ்த்தியிருக்கிறது. ஏர்வாடி வடக்கு தெரு காலனி பகுதியைச் சேர்ந்த அந்த 70 வயது மூதாட்டியின் பெயர் ஆறுமுகம். இவரது கணவர் முனியாண்டி சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்துவிட்ட நிலையில் மூதாட்டி பல ஆண்டுகளாக அங்கு தனியாக வசித்து வந்துள்ளார். இவருக்கு 2 மகள்கள் உள்ளனர். ஒரு மகள் வெளியூரிலும் மற்றொரு மகள் ஏர்வாடியிலும் வசித்து வருகின்றனர். ஏர்வாடியில் வசித்து வரும் மூதாட்டியின் மகள் வியாழக்கிழமை இரவு உணவு கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். மறுநாள் காலை 9 மணி அளவில் தாய் வீட்டிற்கு வந்து பார்த்தவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கு மூதாட்டி இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்து கிடந்துள்ளார். அவரது ஒரு காதில் உள்ள அரை சவரன் தோடும் கழற்றப்பட்டு இடது காது அறுக்கப்பட்ட நிலையில் இருந்தது. மேலும் உடலில் பல்வேறு இடங்களில் காயங்களும் இருந்தன. இதனை கண்ட அதிர்ச்சியில் உறைந்து போன ஆறுமுகத்தின் மகள் உடனே ஏர்வாடி போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த ஏர்வாடி போலீசார் மற்றும் தடயவியல் துறையினர் ஆய்வு செய்த விசாரணை மேற்கொண்டனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தார். இதனிடையே அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். அரை சவரன் தோடுக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பீதியை கிளப்பியுள்ளது.